Hello, welcome to the evening session. So in this session, we will talk about 5 questions is our target. So 46 la 50th question varaikum mudikka porom. Seriya? So let's see question number 46. Okay. Section 77 of Multi-State Cooperative Societies Act 2002 states that central government may at any time by order direct that a special audit of the multi-state cooperative societies accounts for such period or periods as may be specified in the order shall be conducted. Okay, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்போ பண்ணுவாங்க, யாரை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், it may by the same or a different order appoint either a chartered accountant or the multi-state cooperative society ஓட ஆடிட்டரை கூட அவங்க திருப்பியும் அதிலே வந்து ஸ்பெஷல் ஆடிட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இந்த ஸ்பெஷல் ஆடிட்டை ஏன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஃபீல் லைக் ஓகே இந்த மல்டி-ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நார்மலாக எல்லா டைமும் நடக்கிற ஆடிட் மாதிரி இல்லாமல் ஸ்பெஷல் ஆடிட் நம்ம கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு by special order கண்டிப்பா இந்த இடத்துல என்ன பண்ணணும், we have to conduct a special audit either by appointing a chartered accountant or already multi-state cooperative society ஓட ஆடிட்டர் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆடிட்டரை வச்சு கூட இந்த மாதிரி சில சர்க்கம்ஸ்டான்சஸில் ஸ்பெஷல் ஆடிட் கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன? there are 3 circumstances. okay, circumstance number 1, எப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, தட் இஸ் தி அஃபேர்ஸ், அதாவது அந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ அந்த பிஸ்னஸ் தான் இங்கே அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் த பிஸ்னஸ் அஃபேர்ஸ் ஆஃப் எனி மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இட் இஸ் நாட் பீயிங் மேனேஜ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் பேசிக் பிரின்சிபிள்ஸ். ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எந்த பேசிக் அடிப்படையான பிரின்சிபிளை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி அவங்க அடிப்படையில் நடந்துக்கணும்னா இட் இஸ் லைக் அ செல்ஃப் ஹெல்ப், மியூச்சுவல் டீட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபிள்ஸ். இதன் அடிப்படையிலையும் ப்ரூடெண்ட்டான கமர்ஷியல் ப்ராக்டிசஸையும் வச்சு தான் தே ஹாவ் டு டூ தேர் பிஸ்னஸஸ். இந்த மாதிரியான அடிப்படையை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணலைன்னு தெரியும் பொழுது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தாராளமாக ஒரு ஸ்பெஷல் ஆடிட்டை அந்த இடத்துல இருந்து டைரக்ஷன் பண்ணலாம். ரெண்டாவது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, that any multi-state cooperative society is being managed in a manner likely to cause serious injury. ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டே வராதே, அந்த ட்ரேட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களுக்கோ இல்லை பிஸ்னஸை சேர்ந்தவங்களுக்கோ ஓகேவா, இட் மைட் பிரிங் டேமேஜ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேட் இண்டஸ்ட்ரி ஆர் த பிஸ்னஸ் டு விச் இட் பர்டைன்ஸ். எந்த ட்ரேட் இண்டஸ்ட்ரியோ இல்லை பிஸ்னஸையோ இது சார்ந்து இருக்கோ, இல்லை எந்த ட்ரேட் இண்டஸ்ட்ரி ஆர் பிஸ்னஸ் இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை சார்ந்து இருக்காங்களோ அவங்களுடைய நன்மைக்கு எதிராக அமைகிற மாதிரி இருக்குது இவங்க பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுற விதம். So it might cause serious injury or damage to the interest of the trade industry or business ன்னு வரும்போது தாராளமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே டைரக்ட் ஃபார் அ வெரி 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 ஸ்பெஷல் கேஸ் ஆடிட் பண்ண சொல்லுவாங்க, வாட்ஸ் ராங் அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. மூணாவது சிச்சுவேஷன் என்னன்னா, that the financial position, okay, that the financial position of any multi-state cooperative society is such as to endanger its solvency. What is solvency? What is solvency na enna appadina, avangaloda short term liabilities, avangaloda short term la mature ஆகக்கூடிய all the short term liabilities அடைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ஷார்ட் டேர்ம் ரெவென்யூஸ் வரணும், கடகடகடன் உடனே ரெவென்யூ வரணும், அதை வச்சு இங்கே ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸை அடைக்க முடியும். ஸோ தட் இஸ் ஷார்ட் டேர்ம் சால்வென்சி. வாட் இஸ் லாங் டேர்ம் சால்வென்சி? லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரெவென்யூ வரணும், இதுதான் லாங் டேர்ம் சால்வென்சி. ஸோ ஷார்ட் டேர்ம் சால்வென்சி அண்ட் லாங் டேர்ம் சால்வென்சின்னு சொல்லுவோம். இல்லை ஜென்ரலாகவே வி கால் இட் அ சால்வென்சி வேர் யூ ஷுட் ஹாவ் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் டு பே பேக் யுவர் லைபிலிட்டிஸ். அந்த சிச்சுவேஷனே அங்கே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருந்தீங்களோ அவங்ககிட்ட உங்களால் பே பேக் பண்ண வேண்டிய டியூ டேட் வரும்போது உங்களால் பே பேக் பண்ண முடியாது, பிகாஸ் உங்ககிட்ட அந்த சம்பாதிக்கிற திறமை போயிடுச்சு. யூ ஆர் லூசிங் யுவர் சால்வென்சி சிச்சுவேஷனை என்டேஞ்சர் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்கும்போது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வந்து என்ன கேட்பாங்க, ஸ்பெஷல் ஆடிட்டை பெர்மிட் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை பார்ப்பாங்க. ஸோ அகெயின் when under which circumstances அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க, under which circumstances such power can be exercised by the central government. Number 1, when it is not managed in accordance with 3 principles சொல்லுங்க, self help, mutual deed and cooperative principles. அப்படி இல்லையா நீங்கள் ப்ரூடெண்ட்டாக அந்த நடத்தல கமர்ஷியல் ப்ராக்டிசஸை வச்சுனாலும் they'll order for it. Number 2, if any multi-state cooperative society is being managed in a manner that is likely to cause serious injury or damage to the trade or industry or the business that it belongs to,
மூணாவது ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து சால்வென்சி கூட பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு என்டேஞ்சர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தே வில் ஆர்டர் ஃபார் ஸ்பெஷல் ஆடிட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் கொஸ்டின் நம்பர் 46. நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 47 இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் கொஸ்டின். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் டேட்டு தான் உங்களுக்கு வந்து பேங்க் ஆடிட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லி தருவேன்னு. அதோட ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்க் ஆடிட்டோட ஒரு பர்டிகுலர் சம் எடுத்து அந்த சம்மை நான் உங்களுக்காக சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். சின்ஸ் we are going to deal only 5 questions அப்படிங்கிறதுனால இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இதுக்கு நம்மளால ஒரு 10 to 15 minutes எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறதுனால இந்த 47th கொஷின் that belongs to the bank audit we are going to solve today. இப்போ என்ன பாருங்க, கொஷின் நம்பர் 47 என்ன சொல்கிறாங்க, compute the drawing power for cash credit account of Kripa Limited for the month of March 2024 with the following information. என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கும், அன்னைக்கு உங்கள்கிட்ட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும், அது டெட்டார்ஸ் அப்படிங்கிறது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் சன்ட்ரி டெட்டார்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் நீங்கள் யாருக்கெல்லாம் பே பண்ணணுமோ அவங்க சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு அவங்க வந்து உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ட்ராயிங் பவர் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னா பேசிக்ஸ் ஆஃப் கேஷ் கிரெடிட். கேஷ் கிரெடிட்னா என்ன, இது எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஜிஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் அழகாக சமயம் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ் கிரெடிட் ஒரு ட்ராயிங் பவர் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருங்க. ஓகேவா? ஒரு கம்பெனி இப்போ கிருப்பா லிமிடெட் மாதிரியான ஒரு ஸ்மால் மீடியம் சைஸ்ட் என்டர்பிரைஸ் ஒரு பெரிய சைஸ் யூனோ ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பெரும்பாலான பணம் வந்து எதில் முடக்கப்பட்டுரும் அப்படி கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் ரா மெட்டீரியலு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸாகவே நிறைய அவங்களோட பணம் தங்கி போயிடும். அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது ரா மெட்டீரியலாக கூட இருக்கலாம், இல்லை ஒர்க் இன் ப்ராக்ரஸாக கூட இருக்கலாம், இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக கூட இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கை வந்து அவங்க வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து கரெக்டாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணி டிமாண்ட் வர வர வெளியில் சப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்காக அவங்க பல கோடி ரூபாயை அதில் முடக்கியிருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு ரா மெட்டீரியல் இப்போது இது வந்து ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். என்ன சைக்கிள் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜனவரி 1 அன்னைக்கு நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸாகவே ஒரு 4 months இருக்கும். 4 months கழிச்சு தான் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறும் அப்படின்னு சொன்னால் ஜனவரி 1 ஒரு 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸாகவே ஒரு 4 months இருந்து ஃபைனலி அது வந்து ஒரு மே மாதம் தான் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக மாறுது. மே மாதம் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறின அந்த க்ஷணமே உடனே நம்ம சேல்ஸ் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. அப்போ மே மாதம் வந்து அது மே மாதம் 1 ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக மாறிடுதுன்னு வச்சுப்போம். ப்ராபப்ளி ஒரு 10 to 15 days ஆகும் சேல் நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு. விச் மீன்ஸ் ஒரு 1 month எடுத்துப்போமே மேக்ஸிமம் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் சேலாக மாறுறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூன் 1 தான் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை சேல் பண்ணி முடிப்பீங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நீங்கள் சேல் பண்ண உடனே இப்போ நீங்கள் அந்தந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டோட சேல் பண்ணுறீங்க, ஒரு யூனிட்டை நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 300 rupees கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஜான்வரி 1 இந்த மாதிரி எத்தனை ரா மெட்டீரியல் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 1000 மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க. ஸோ 1 lakh rupeesக்கு நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கி அது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் முடிக்கும் போது 3 lakh rupeesக்கு நீங்கள் சேல் பண்ணணும்னு வச்சுப்போம். அதான் வேல்யூ ஆஃப் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ண வேண்டிய வேல்யூ. 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னு கூட வச்சுப்போம். June 1 இஸ் த டேட் ஆஃப் த சேல். அப்போ மேம் ஜூன் 1 நாங்கள் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ஜாலி தானே மேம் 3 lakhs வந்துட போகுது அப்படின்னு கேட்டால் அதுதான் பிரச்சனை. என்னன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு ஹோல்சேலருக்கும் ரீட்டைலருக்கும் அனுப்பும்போது அவர் சொல்வார், நீங்கள் இங்கே ப்ராடக்ட் அனுப்பி வச்ச உடனே என்னால் பணம் கொடுக்க முடியாது, எனக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கிரெடிட் பீரியட் கொடுங்கன்னு கேட்பார். அது என்ன கிரெடிட் பீரியட்னா, எனக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒரு 60 days டைம் கொடுங்க, ஒரு 90 days டைம் கொடுங்க, அப்போ தான் என்னால் உங்களுக்கு பணத்தை பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்வார். சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே நோ ப்ராப்ளம் டேக் 60 daysன்னு சொல்வீங்க. அப்போ ஜூன் 1 ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறின அந்த பொருள் நீங்கள் சேல் பண்ண அந்த பொருள்கிட்டேருந்து காசு வரத்துக்கு நீங்களே 3 months டைம் கொடுத்துருக்கீங்க. விச் மீன்ஸ் 90 days டைம் கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 90 days தான். ஓகேவா, மேக்ஸிமம் 90 days டைம் கொடுத்துருக்கீங்க நீங்கள். அப்போ என்ன ஆகுதுங்க, ஜூன் 1 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ செப்டம்பர் 1 கண்டிப்பாக இட் இஸ் த பேமெண்ட்டோட கடைசி நாள். அதுதான் மேக்ஸிமம் 90 days நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ செப்டம்பர் 1 இஸ் த டேட் தட் யூல் ரிசீவ் த 3 lakhs. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஜனவரி மாதம் 1 1 லட்சம் ரூபாயை கொடுத்து நீங்கள் ரா மெட்டீரியலை வாங்குறீங்க. வாங்கிட்டு ஒரு 4 months அதை ஒர்க் இன் ப்ராக்ரஸாகவே தான் நீங்கள் வந்து அது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அத்தனை டைம் ஆகுதுன்னு வச்சுப்போம்.
மே மாதம் 1ஆம் தேதி தான் அது ரெடி ஆகுது. ரெடியான பொருளை சேல் பண்ணணும்னா அது டிமாண்ட் அந்த இடத்துல இருக்கணும். நீங்கள் போய் செல்லரை தட் இஸ் நீங்கள் போய் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ஒரு பையரை போய் பிச் பண்ணணும். அவங்கக்கிட்ட சொல்லி உங்கள் ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி சேல் டேட் ஜூன் 1 அப்படின்னு வச்சா கூட அதுலேருந்து 3 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் வரப்போகுது. இப்போ இது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹேசில் இது. ஜான் 1ஆம் தேதி உங்ககிட்ட இருந்த கேஷ் என்னவா மாறுச்சு? ரா மெட்டீரியலாக மாறுச்சு, அப்புறமா ஒர்க் இன் ப்ராக்ரஸாக மாறுச்சு, அப்புறம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக மாறுச்சு. ஃபினிஷ்டு கூட்ஸை நீங்கள் சேல் பண்ண உடனே அது மறுபடியும் என்னவா மாறிடுச்சு? டெட்டார்ஸாக மாறிடுச்சு. அட பாவிகளா, என்கிட்ட இருந்த கேஷு ஜனவரி 1 என்னை விட்டு வெளில போச்சு. மறுபடியும் அந்த டெட்டார்ஸ் கிட்டேருந்து எனக்கு கேஷாகவே இது கிடைக்கிறதுக்கு எனக்கு எப்போ ஆயிடுச்சு? செப்டம்பர் 1ஆம் தேதி ஆயிடுச்சு. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அப்போ ஜான்லேருந்து செப்டம்பர் 9 மாதங்கள் ஆகுது. உங்கள் கையிலேருந்து பணம் வெளியில் போய் மறுபடியும் அது பணமாக கையில் வரத்துக்கு 9 மாதம் சைக்கிள் பீரியட் அது. இந்த 9 மாத காலங்களில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பல லட்சம் ரூபாய் ஒன்று ரா மெட்டீரியலாக இருக்கும், இல்லைனா ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருக்கும், இல்லைனா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸில் மாட்டிட்டு கிடக்கும், இல்லைனா டெட்டார்ஸாக மாட்டிட்டு கிடக்கும். பல லட்சம் ரூபாய் உங்களுக்கு இதிலே மாட்டிடும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது வந்து என்னென்னா, ஒரே ஒரு இடர்பாடுலேருந்து நமக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்குது. அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் 1 நீங்கள் போய் ரா மெட்டீரியல் வாங்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ ரா மெட்டீரியல் வாங்க காசு இல்லைங்க, ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ப்ராபப்ளி ஜான் 1ஆம் தேதி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் டைம் வந்து 2 மாதம் கேட்டுப்பீங்க. ஸோ ஜான் ஃபெப் போக மார்ச் 1ஆம் தேதி பே பண்ணால் போதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மார்ச் 1ஆம் தேதி கேஷை பே பண்ணிங்கன்னா அதுலேருந்து செப்டம்பர் 1 கலெக்ஷன்னா 9 மந்த்துங்கிற அந்த சைக்கிள் 7 மந்த் ஆகும். எப்படி நீங்கள் விற்கிறீங்களே யாருக்கோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி 3 மாதம் டைம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கக்கிட்ட கூட நீங்கள் 45 நாள் 90 நாள் ஏதோ ஒரு டைமை நீங்கள் வாங்க முடியும். அப்படி நீங்கள் அது ஒரு 90 நாளாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஜான் ஃபெப் மார்ச் முடிச்சுட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் பே பண்ணியிருந்தா கூட போதும். அப்படின்னும் போது இங்கே என்ன ஆகும்னா அந்த சைக்கிள் டைம் வந்து 6 மாதமாக குறையுது. எப்போ நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கும்போது நான் கேஷ் கொடுத்து வாங்கலை, நானும் 3 மாதம் கிரெடிட் பீரியடில் தான் வாங்கியிருந்தேன், 3ஆவது மாதம் எண்டில் தான் நான் கேஷை கொடுக்குறேன்னா எப்போ உங்கள் கேஷ் வந்து இதுவாக மாறுது அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் மாறுது. பிகாஸ் நீங்கள் 3 மாதம் கிரெடிட் பீரியட் கேட்டு வாங்கியிருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் கேஷை போட்டு மறுபடியும் கேஷை எடுக்கிறதுக்கு மினிமம் 6 மந்த்ஸ் ஆகும். இந்த 6 மாதம் உங்களுடைய அந்த பணமாகப்பட்டது எந்தெந்த ஃபார்மேட்டில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு கேட்டால் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓகே, ஃபினிஷ்டு கூட்ஸு, அதுக்கப்புறம் சன்ட்ரி டெட்டார்ஸாக மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் ஏதோ ஹெல்ப் கேட்குறீங்க, கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேங்க் கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. பேங்க் என்ன சொல்கிறாங்க, ஓகே உங்ககிட்ட என்னென்ன இருக்குது, ரா மெட்டீரியல் இருக்கா, ஓகே, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கா, ஓகே, ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்கா, இது 3த்தையும் சேர்த்து நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? சன்ட்ரி டெட்டார்ஸ் இருக்காங்களா, உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க இருக்காங்களோ, சரி ஓகே, எவ்வளோ இருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட வர்த் ஆஃப் கூட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. சன்ட்ரி டெட்டார்ஸ் ஒரு 1 லட்சம் ரூபா வர்த்துள்ள சன்ட்ரி டெட்டார்ஸ் உங்கள் புக்கில் இருக்காங்கன்னா இந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை சன்ட்ரி டெட்டார்ஸையும் எடுத்துகிட்டு போய் பேங்க்கு கிட்ட டீட்டெயில்ஸை காமிக்கும் போது பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் நிஜமாவே இந்த அளவுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்பாங்க. அந்த ஸ்டாக் ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா அப்பாயிண்டட் பை பேங்க்குக்காக இந்த ஸ்டாக் ஆடிட்டர் நம்மளோட கம்பெனிக்கு வருவார். வந்து நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ இருக்குது, ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குது, புக்ஸில் வந்து எவ்வளோ சன்ட்ரி டெட்டார்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவார். அவர் போய்ட்டு என்ன ரிப்போர்ட் பண்ணுவார்னா, இங்கே பாருங்கள் இவங்க ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸு மொத்தமாக சேர்ந்து தாராளமாக வச்சுருக்காங்க 1 lakh, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸை இவங்க கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு இன்னும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கே பே பண்ணல. இவங்க யார்கிட்ட இருந்தும் கடனுக்கு வாங்கி பொருள் வச்சுருக்காங்க. ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு இவங்க என்ன பே பண்ண வேண்டிய பாக்கியே இன்னும் 20,000 ரூபாய் இருக்குது. அப்புறம் எப்படி இவங்க கிட்ட ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸோட 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எப்படி ஃபுல்லாக லோன் தர முடியாதுங்கிறாங்க. இதுவும் கரெக்ட் தானே? எப்படி தர முடியும்? நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கி 100 மூட்டை அரிசி உள்ளே வச்சுருக்கீங்க, ஆனால் அதை கடனுக்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 மூட்டையுமே கடனுக்கு வாங்கி வச்சுருக்கீங்க அரிசி மூட்டையை விற்கிறதுக்காக. 1 மாதம் டைம் இருக்குது உங்களுக்கு, 30 நாள் டைம் இருக்குது பே பண்ணுறதுக்கு, உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 100 மூட்டை அரிசியை காமிச்சு நீங்கள் பேங்க்கிட்ட லோன் கேட்டால் பேங்க் எப்படி உங்களுக்கு தருவாங்க? டே நீங்கள் கடனை வாங்கி 100 மூட்டை இறக்கியிருக்க, இந்த 100 மூட்டையை காமிச்சு என்கிட்ட லோன் கேட்குறேன், நான் எப்படி அவனை நம்பி கொடுக்குதுன்னு கேட்பான்ல. அப்போ 1 லட்சம் ரூபா மதிப்புள்ள பொருள் உங்களோட குடவுனில் இருந்தாலும் 20,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் இன்னும் நீங்கள் பே பண்ணவே இல்லை. ஸோ இட் டசன்ட் பிலாங் டு யூ, ஓனர்ஷிப் உங்களுக்கு வரல இன்னும். அப்படின்னும் போது இந்த 1 lakhலேருந்து அந்த 20,000 மைனஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓனர்ஷிப்பில் எவ்வளோ கூட்ஸ் இருக்குன்னு கேட்டால் 80,000 தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க.
சன்ட்ரி டெட்டார்ஸ்னு வரும்போது பேங்க் என்ன சொல்லும், சார் யூஸ்வலி 3 மாதம் தான் சார் கிரெடிட் பீரியடு, இல்லை மிஞ்சி போனால் 6 மாதம், அது பேங்க்கு மாறும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களோட சன்ட்ரி டெட்டார்ஸோட ஏஜிங் ஷெடியூலை எடுப்போம் சார். எடுத்தால் இவங்க இன்றைக்கி நிற்கிறது வந்து மார்ச் மாதம் 31 வந்து நிற்கிறாங்க சார் நம்மக்கிட்ட லோன் கேட்டு. இவங்களது எப்போ ஜான்வரி மந்த்து 1 இவங்க சேல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து இப்போ இருக்கிற டைம் வரைக்கும் ஜான்வரி 1 சேல் பண்ணியிருக்காங்க, இல்லை ஜான் ஃபெப் மார்ச் 3 மாதமும் சேல் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி மாதம் நீங்கள் 1 சேல் பண்ணதோட 90th டே நீங்கள் வந்து டைம் கொடுக்குறீங்க சன்ட்ரி டெட்டார்ஸ்க்கு. அப்போ உங்கள் மார்ச் 31 பே பண்ணி ஆகணும். அந்த மாதிரி 3 மந்த் கிரெடிட் பீரியட் டைம் இருக்கணும் சார், அதுக்குள்ளே அவங்க பே பண்ணியிருக்கணும். இப்போ சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 மந்த்துக்குள்ளே பே பண்ணணும், எண்டிங் டேட் மார்ச் 31 சொல்கிறாங்கன்னா லேட்டஸ்ட்டாக அவங்க எப்போ கடைசி டே ஆஃப் சேல் என்ன எடுத்துக்கலாம், ஜான் 1 தான் கடைசி டே ஆஃப் சேல் இருக்கணும். அந்த ஜான் 1 கடைசி டே ஆஃப் சேல் என்ன எடுத்திருக்காங்களோ அதுக்கப்புறமா இருக்கிற சேல்ஸ் எடுத்துக்கலாமே சார், அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண சேல்ஸை எடுத்துக்க மாட்டாங்க கணக்கில். ஏன் நான் இப்படி சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான் 1 சேல் பண்ணியிருக்காங்க, இதனுடைய பேமெண்ட் டேட் வந்து மார்ச் 31 வந்துடும். இதுக்கப்புறம் பண்ணுற சேல்ஸோட டியூ டேட் வந்து மார்ச் 31 அப்புறம் தான், ஒரு ஏப்ரலில் வரும், மேல வரும், அப்படி தான் வரும். ஆனால் இதுவே வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட நவம்பரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நவம்பர் மாதம் 1 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ 3 மாதம் தான் டைம் அப்படின்னா நவம்பர் 1 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் 1, ஜனவரி 1, ஃபெப்ரவரி 1 டியூ டேட் வந்துருச்சு. ஆனால் டியூ டேட் வந்தும் பே பண்ணலை அப்படின்னும் போது அப்போ நம்மளோட சன்ட்ரி டெட்டார்ஸில் அந்த 3 மாதம் கழிஞ்சும் ஒருத்தர் நமக்கு பே பண்ணலன்னும் போது அது நம்மளே ஒரு டவுட்ஃபுல் கேட்டகரியில் போட்டு வைக்க வேண்டிய ஒரு ஆள் தான் அவர். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக எங்கிட்ட சன்ட்ரி டெட்டார்ஸ் இருக்குது, இந்தாங்க இவங்களை நீங்கள் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கேஷ் தர முடியுமா, எனக்கு லோன் தர முடியுமான்னு நீங்கள் போய் யாரை வந்து அடமான வச்சு பணம் கேட்குறீங்க. ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபினிஷ் குட்ஸ் என்கிட்ட 1 லட்ச ரூபா மதிப்பில் இருக்குது, இது வந்து பாருங்கள் நீங்கள் வேணா நான் பொய்யா சொல்கிறேன், என்கிட்ட 1 லட்ச ரூபா மதிப்பில் பொருள் இருக்குது, இது வச்சு எனக்கு லோன் தாங்களே அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வச்சுக்கிறது 1 லேக்னா அதில் 20 மூட்டை யாருக்கு சேர்ந்தது, சன்ட்ரி கிட்ட சும்மா கொண்டாந்து இறக்கிட்டு உனக்கு கடனுக்கு இறக்கி விட்டுருக்கா, நீ கடனை பே பண்ணாதான் அது உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அதை மைனஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கு 80,000 டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சன்ட்ரி டெட்டார்ஸ் நான் போய் காமிக்கிறேன், 1 லட்ச ரூபா மதிப்பில் சன்ட்ரி டெட்டார்ஸ் என்கிட்ட இருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது பாரு உனக்கு 3 months தான் ஏஜிங் ஷெட்யூல் டைம், யாருக்காவது ஒருத்தருக்கு விற்றுருக்கீங்கன்னா 3 monthsக்குள்ளே நீ கடனை வாங்கிடணும் அவங்ககிட்ட. 3 மாதத்துக்கு மேலே ஒருத்தருக்கு ஆயிடுச்சு ஆனாலும் அவங்க பே பண்ணலை அப்படின்னும் போது அவங்கள நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஒரு குட் டெட்டார்ஸாக நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நீ எந்த டேட்டில் போய் உட்காந்துருக்கியோ, இப்போ நீ மார்ச் 31, 2025 நீ போய் உட்காந்துருக்கேன்னா ஜான்வரி 1 அதுக்கப்புறமா பண்ண சேல்ஸ் எல்லாத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி இருக்க சேலை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ டிசம்பர் 1 அவங்க சேல் பண்ணால் கூட பேமெண்ட் டேட் எப்போ வந்துடுது, டிசம்பர் 1 பண்ணால் கூட 3 months டைம் கொடுத்தா ஜான் 1, ஃபெப் 1, மார்ச் 1 வந்துடுது. டி யூ அண்டர்ஸ்டாண்ட்? கரெக்ட், அதை எடுத்துக்கலாம். ரைட் ஜான் 1 ஓகே, டிசம்பர் 1 எடுத்துக்கலாம். நீங்கள் டிசம்பர் 1 அப்படின்னா ஜான் 1, ஃபெப் 1, மார்ச் 1 எடுத்துக்கலாம். இதுவே அக்டோபர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்ட். இப்போ இது வந்து இங்கே ஜான் 1 இல்லை, நம்ம நவம்பர் 1 கூட எடுத்துக்கலாம். அக்டோபர் 1 எடுத்தால் போகிறோம். அக்டோபர் 1 நீங்கள் எடுத்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜானு கரெக்டாக 3 மாதம் முடிஞ்சிட்டு அப்பயும் நமக்கு பேமெண்ட் வரல. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 90 days உனக்கு டைம்ப்பா, அவ்வளோதான். நீங்கள் சேல் பண்ண டேட் என்னவோ அந்த டேட்லேருந்து ப்ளஸ் 90 days உனக்கு டைம். இந்த 90 daysக்குள்ளே ஒரு சன்ட்ரி டெட்டார்கிட்டேருந்து நீங்கள் பணத்தை கலெக்ட் பண்ணலைன்னா அந்த சன்ட்ரி டெட்டாரை நாங்கள் கண்டிப்பாக இந்த என்ன சொல்கிறது கேல்குலேஷன் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போ சேல் பண்ணியிருக்கோம் அந்த டேட் எடுத்துக்கணும், சேல் டேட் எடுக்கணும். சேல் டேட் ப்ளஸ் 90 days நீங்கள் போடுறீங்க. சேல் டேட் ப்ளஸ் 90 days இஸ் ஈக்குவல் டு ஒரு டேட் வரும்ல, அந்த டேட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 1 இருக்குது. மார்ச் 1 தான் வந்து சேல் டேட்லேருந்து ப்ளஸ் 90 போட்டால் மார்ச் 1 வருது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, மார்ச் 31. அப்போ மார்ச் 31 வரைக்கும் ஒரு டெட்டார் வந்து உங்களுக்கு காசு பே பண்ணல. டியூ டேட் எப்போ வருது, டியூ டேட் வந்து 90 days தான் மேக்ஸிமம் டைமே கொடுத்துருக்கீங்க. அப்போ 90 days மேக்ஸிமம் டைம் முடிஞ்சும் இங்கே 1 month ஆகிடுச்சு, அப்பயும் அவன் பே பண்ணலைன்னும் போது 90 days பார் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சன்ட்ரி டெட்டாரோட சேலை நாங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், அந்த சன்ட்ரி டெட்டாரே கணக்கில் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம வந்து ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு, ஃபினிஷ்டு கூட்ஸ்லேருந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் வேல்யூன்னு எடுத்துமோ, அதே மாதிரி சன்ட்ரி டெட்டார்ஸ்லேருந்து சில பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட் இருக்குல்ல, பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்டை மைனஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறது தான் வேலிடான சன்ட்ரி டெட்டாரோட வேல்யூ. இது என்ன வருதோ இதோட சம்மேஷனை இந்த இடத்துல அமௌண்ட்டுன்னு போட்டுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாக்கு, அதுலேருந்து மைனஸ் சன்ட்ரி கிரெடிட்டார் போட்டுட்டு 80,000 வருதா,
இங்கே அதே மாதிரி சன்ட்ரி டெட்டார் 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸு, அப்படி இல்லைன்னா 3 மாதம் ஆகிடுச்சு 3 மாதத்துக்கு அப்புறமும் பணம் வரல அப்படின்னும் போது அந்த மாதிரி பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடுவாங்க. மைனஸ் பண்ணிட்டது போக பேட் டெட்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டது போக பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வச்சுக்கோங்களேன், அதை மைனஸ் பண்ணது போக இங்கே ஒரு 80,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை சேர்த்து 1,60,000 அப்படின்னு 1.60 அப்படி 1.6 lakhs அப்படின்னு சொல்லி இங்கே கணக்கு பண்ணிவிடுவாங்க. இந்த 1.6 lakhன்னு சொல்கிறோம்ல சார், எங்ககிட்ட தான் வந்து ஸ்டாக்கும் சன்ட்ரி டெட்டார்ஸும் 1.6 lakh இருக்குல்ல, எனக்கு அப்படியே ஒரு 1,60,000 லோன் தரீங்களா நீங்கள் போய் கேட்பீங்க. அப்போ பேங்க் சொல்லுவாங்க, எங்களை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்கா, எங்களை பார்த்தா இப்படி இருக்கா உனக்கு அப்படி இருக்கா அப்படி கேட்பாங்க. கேட்டுட்டு அப்படிலாம் உனக்குலாம் லோன் தர முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, உங்ககிட்ட ஸ்டாக் வேல்யூ இருக்குல்ல, அதாவது 80,000 ரூபாய்க்கு நீ ஸ்டாக் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறியா, 80,000 ரூபா ஸ்டாக் வேல்யூ இருந்தால் ஸ்டாக்கோட ப்ரைஸ், அதாவது நீ வச்சிருக்கக்கூடிய ஃபினிஷ்டு குட்ஸ் ரா மெட்டீரியலோட ப்ரைஸு எப்போ வேணால் ஒரு 20% 30% ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம். அதனால நாங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா 30% நாங்கள் மார்ஜினை கழிச்சுட்டு பேலன்ஸ் 70% வேல்யூக்கு தான் உனக்கு லோன் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 30% கழிக்கணும் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாயில் 3 ரூபாய் கழிச்சிட்டு மிச்சம் 70 ரூபாய் தான் வேல்யூவாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன மார்ஜின் 30% மார்ஜின் சொல்கிறாங்களா, அப்போ ஆக்சுவலாக வேலிடான வேல்யூ இவ்வளோ 80,000 into 70% தான் வேல்யூ. அப்போ 56,000 ரூபாய்க்கு தான் நம்மக்கிட்ட லோனே கொடுப்பாங்க. இவ்வளோ தான் நமக்கு லிமிட்டே ட்ராயிங் பவரே 56,000 ரூபாய்க்கு தான் வரும். அதுக்கப்புறம் அவங்க இந்த 56,000 ரூபாய்க்கு லோன் கொடுக்கலாம், எலிஜிபிலிட்டி இருக்குது, ஆனால் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் என்ன சன்ட்ரி டெட்டாருக்கு ஒரு 80,000 ரூபாய் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா, இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ என்ன தான் எல்லோரும் குட் டெட்டாஸ் மாதிரி புக்ஸில் தெரிஞ்சாலும் அதில் எப்படியும் ஒரு 30% என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்காம கூட ஓடி போயிடுவாங்க, ஏமாற்றிடுவாங்க, இல்லை 40% கூட கொடுக்காம ஏமாற்றுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் 60% தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ into 60% போடுங்க, அதுதான் கரெக்டான வேல்யூ. அப்போ 6 8s are 48,000 தான் வேல்யூ. அப்போ 48,000 + 56,000 இப்படி தான் நீங்கள் வைக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ 1,04,000க்கு தான் உங்களுடைய ஸ்டாக்கு ப்ளஸ் டெட்டார் இதனோட வேல்யூவே இருக்குது. இந்த 1,04,000 தான் அவங்க உங்களுக்கு லோனே தருவாங்க, இதுக்கு மேலே தரமாட்டாங்க. இந்த 1,04,000ன்றது வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி. ஒரு பேங்க் உங்களுக்கு வந்து இவ்வளோ லோன் தரலாம், இந்த அளவுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 1,04,000க்கு இருக்குது. ஆனால் அவங்க ஒரிஜினலாக எவ்வளோ சேங்ஷன் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட சேங்ஷன் லிமிட்னு அவங்க வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அவங்க சேங்ஷன் லிமிட் வந்து வெறும் 58,000 தான் வச்சுருக்காங்கன்னா 58,000 அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இந்த 58,000க்கு நீ வர்த்தா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த கேல்குலேஷனை பண்ணுவோம், அவ்வளோதான். புரியுதா? திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் திங் தட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் பேங்க் ஆடிட். பேங்க் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மார்க்ஸில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்கோட வேல்யூ எடுத்துக்கணும், மைனஸ் போட்டுட்டு அந்த இடத்துல சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை போட்டுட்டு கரெக்டான வேல்யூவை கண்டுபிடிச்சணும். அதே மாதிரி டெட்டார்ஸோட வேல்யூ எடுத்துட்டு மைனஸ் அந்த பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் எதாவது கொடுத்துருந்தாலோ, இல்லை 3 மாதம் கழிச்சு நமக்கு பணம் வரல, ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் விற்றீங்களோ அந்த சன்ட்ரி டெட்டார்ஸ்லாம் மைனஸ் பண்ணி கொடுங்கன்னா, அதெல்லாம் மைனஸ் பண்ணி வேலிடான வேல்யூ எடுத்துக்கிட்டு அதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அதை எடுத்துக்கிட்டு அதில் மார்ஜின் சொல்லுவாங்க, மார்ஜின் அப்ளை பண்ணணும். அந்த மார்ஜின் அப்ளை பண்ணி டோட்டல் வேல்யூ எடுத்திங்கன்னா அதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி வந்து அவங்க சாங்ஷன் லிமிட்டை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு சாங்ஷன் பண்ணலாம்னு நினச்ச அந்த 58,000 ரூபாயை உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி 58,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் 58,000 கொடுப்பாங்க, இல்லைனா அதுவும் தரமாட்டாங்க. புரியுதா? இதுதான் ஆக்சுவலான ப்ராசஸ். இப்போ கொஸ்டின் பார்த்துடலாமா? கம்ப்யூட் த டிராயிங் பவர். டிராயிங் பவர்ன்றது ஒன்றும் கிடையாது, உங்களோட எலிஜிபிலிட்டி லெவல், whether you're eligible to get the amountங்கிற மாதிரி உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, உங்களோட பவர் என்ன அப்படின்னு. கம்ப்யூட் த டிராயிங் பவர் ஃபார் கேஷ் கிரெடிட். ஏன்னா உங்ககிட்ட வந்து கிரெடிட் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு பேர் ஏன் கேஷ் கிரெடிட்னு வைக்கிறாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் அது இது லொட்டு லொஸுக்கு ப்ளஸ் சன்ட்ரி டெட்டார்ஸ் இதெல்லாம் காமிச்சு தான் நீங்கள் பணம் கேட்குறீங்க, விச் மீன்ஸ் யூ ஆர் வர்த் இட். உங்ககிட்ட அந்த கிரெடிட் வர்த்தினஸ் இருக்குது. ஸோ தே கிவிங் யூ தட் கேஷ் கிரெடிட். ஓகே, ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2024 த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் வந்து 60,000 ருபீஸ்க்கு இருக்குங்கிறாங்க. ஸ்டாக்கு 60,000க்கு இருக்குங்கிறாங்க. டெட்டார்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறாங்க, 55,000 ருபீஸ்க்கு டெட்டார்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்க்ளூடிங் டெட்டார்ஸ் ஆஃப் 15,000 ரூபாய் ஃபார் அன் இன்வாய்ஸ் டேட்டட் 20/10/2023. இதையும் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா 20/10/2023 கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் டெட்டார் வந்து 3 மாதத்துக்கு மேலே ஓல்டர் டெட்டார்ஸாக இருந்தால் அவங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த டெட்டார் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டெட்டார் வேல்யூ மைனஸ் பண்ணணும். 55,000 மைனஸ் 15,000 போடணும். போட்டுட்டு இங்கே ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 40,000 தான் இங்கே வேல்யூ வரும். இதுவே ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, சாங்ஷன் லிமிட், அவங்க சாங்ஷன் லிமிட் என்னவோ 48 தான் வச்சுருக்காங்க. இப்போ உங்களோட எலிஜிபிள் லிமிட் கண்டிப்பாக 48,000க்கு மேலே வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து 60,000 சொல்கிறாங்களா, அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வேறு 10,000 ரூபாய் இருக்காங்க. இங்கே என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் சன்ட்ரி கிரெடிட்டார் போட்டுட்டு 10,000 போடணும். இப்போ ஆக்சுவலி பார்த்தா ஸ்டாக்கோட மதிப்பு பார்த்தா ஒரு 50,000 ரூபாய்,
ஸோ டெட்டாரோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ 50, டியோட வேல்யூ 40. இப்போ இதில் அவங்க மார்ஜின் வேறு வச்சுருப்பாங்க. மார்ஜின் ஆன் ஸ்டாக் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 30%ங்கிறாங்க. அப்போ 5 7s 35, இங்கே 35,000 தான் வேலிடிட்டி நமக்கு உண்டு. இந்த பக்கம் டெட்டாருக்கு வந்து 40% சொல்கிறாங்க. அப்போ 4 6 24,000 தான் வேலிடிட்டி. நான் இது ஏன் எப்படி கணக்கு போட்டிருக்கேன்னு புரியுதா? ஏன்னா 50,000 ரூபாயில் 30% கழிக்கணும், -30% ஆஃப் 50,000 கழிக்கணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 50,000 into 60%, 70% நீங்கள் போட்டேன், 5 7s 35 போட்டேன். இங்கே டெட்டார்ஸில் எவ்வளோ கழிக்கணும் நீங்கள், யூ ஹேவ் டு கழிச்சு 40% கழிக்கணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், 60% எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணேன், 4 6 24. ஸோ 24,000, 40,000 ரூபாயில் 60% 24,000 ரூபான்னு சொல்கிறேன். ஸோ மொத்தமாக 35,000 ரூபாய் ப்ளஸ் 24,000 ரூபாய், இதான் உங்களோட ட்ராயிங் பவர். ஆட் பண்ணுங்கள், டெட்டு 9 59,000 உங்களோட ட்ராயிங் பவர். அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லைல்ல, நான் எதாவது தப்பாக போட்டேன்னா. வேல்யூ அவங்க வந்து சாங்ஷன் லிமிட் 48ங்கிறதுனால சாங்ஷன் லிமிட்டை விட உங்களோட எலிஜிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 59,000 அவ்வளோதான், பக்கா டன். ஒரு தடவை பார்த்துக்கோங்க சம எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு. நான் பாட்டுக்கு சும்மா ஈஸியாக போட்டுட்டேன். அவங்க இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள், பர்டிகுலர்ஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ். இதெல்லாம் கரண்ட் அசெட் வச்சு தானே நீங்கள் வாங்குறீங்க கேஷ் கிரெடிட்டு. ஸோ பர்டிகுலர்ஸ் ஆஃப் கரண்ட் அசெட் மேலே என்ன ஹெட்டிங் போட்டு பாருங்கள், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ட்ராயிங் பவர் ஃபார் கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட் ஆஃப் கிருபா லிமிடெட் அப்படின்னு போட்டுட்டு கீழே பர்டிகுலர்ஸ் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் போட்டுட்டு ஏ ஸ்டாக், பி வந்து டெட்டார், ஏ வந்து ஸ்டாக்குன்னு போட்டுட்டு ஸ்டாக் அட் ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோ 60,000, அதுலேருந்து அன்பெய்டு ஸ்டாக் சன்ட்ரி டெட்டார் பேலன்ஸ் எவ்வளோன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வரும் பெய்டு ஃபார் ஸ்டாக்ஸ் 50,000 ரூபாய். ஓகே, அதில் மார்ஜின் எவ்வளோ 30. ஸோ 30ல் என்ன பண்ணாங்க, 30,000 போட்டு அதுலேருந்து மைனஸ் பண்ணி 35,000 கொண்டு வராங்க. நீங்கள் அட் 30%ன்னு போட்டும் போடலாம், இல்லையா எலிஜிபிலிட்டி வந்து 70%ன்னு போட்டு அப்படியே டேரெக்டாக கூட 35,000 கண்டுபிடிக்கலாம். அதேமாதிரி டெட்டார்ஸு, டோட்டல் டெட்டார்ஸு 55,000, இன்எலிஜிபிள் டெட்டார்ஸு 15,000 போட்டு மிச்சம் மைனஸ் பண்ணி 40. இந்த 40ல் என்ன பண்ணணும், 40% கழிச்சு விடணும். 40% எவ்வளோ கழிக்கிறாங்க, 16,000 ரூபாய் கழிச்சு மிச்சம் 24 கொண்டு வராங்க. இல்லை நீங்கள் 14 போட்டுட்டு கழிக்கலாம், இல்லையா இன்ட்டு 60% போட்டு டேரெக்டாக ஆன்சர் கொண்டு வரலாம். 4 6 24,000. டோட்டல் ட்ராயிங் பவர் 59,000. The sanctioned limit was 48,000, whereas drawing power as per the above working 59. So the drawing power would be restricted to sanctioned power. drawing power நீ வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கலாம், 59,000 நீ வர்த்தாக இருக்கலாம், ஆனால் அவங்க உனக்காக சாங்ஷன் பண்ணிக்க லிமிட் 48,000 ரூபாய். ஸோ உனக்கு 48,000 லோன் கொடுக்கறதுக்கு ஒரு எலிஜிபிள்னு கண்டுபிடிக்கிற அந்த எலிஜிபிலிட்டி லிமிட் தான் இந்த drawing powerன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நம்ம ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டினை சமத்தா பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 48. என்ன சொல்கிறாங்க, ஏபிசி லிமிடெட் an audit firm has been approached by a prospective company client that has been in business for about 10 years to conduct an audit its financial statements. Okay, before accepting the audit engagement, the firm wants to assess the integrity of the prospective client. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நான் ஒரு புதுசாக ஒரு ஆடிட் கிளைண்ட் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரிலிமினரி லெவலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூல் டூ லாட் ஆஃப் ப்ரிலிமினரி எங்கேஜ்மெண்ட் டெஸ்ட்லாம் நிறைய எடுப்பீங்க. ஸோ அந்த ப்ரிலிமினரி எங்கேஜ்மெண்ட் டெஸ்ட் எடுக்கும்போது யூல் சி இன்டெகிரிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கா, ஓகே, அதே மாதிரி உங்ககிட்ட கேப்பபிலிட்டி இருக்கா இந்த பிஸ்னஸை எடுத்து ஆடிட் பண்ணுற அளவுக்கு, வெதர் யூ ஹாவ் த கேப்பபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு 3 விஷயம் நீங்கள் பார்ப்பீங்க when you're doing the preliminary engagement test பண்ணும்போது. So preliminary engagement activities is always divided into 3 factors. Number 1 is about knowing about the client. Number 2 is about உங்களுக்கு உங்ககிட்ட கேப்பபிலிட்டி, டைம், ரிசோர்ஸஸ் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை பார்ப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, knowing about the client. அப்போ கிளைண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எந்தெந்த விதத்தில் நான் அந்த கிளைண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட இன்டெகிரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இங்கே they have given you 6 areas with respect to ஒரு கிளைண்ட்டோட இன்டெகிரிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 6 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் யூ வில் பி ஏபிள் டு நோ இந்த கிளைண்ட்டோட இன்டெகிரிட்டி கரெக்டாக இருக்கா, இவங்களை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டேக் இன் டு அக்கௌண்ட் 6 issues. நம்பர் 1, நீங்கள் எந்த கிளைண்ட்டை பற்றி யோசிக்கிறீங்களோ அவங்களோட பிஸ்னஸ் ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்குது, அந்த கிளைண்ட்டோட ஓனரு, கீ மேனேஜ்மெண்ட், ரிலேட்டட் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் அவங்களோட டிசிடபிள்யூஜி இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட வேல்யூ, அவங்களோட பிஸ்னஸ் ரெப்யூட்டேஷன், இதெல்லாம் வந்து எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் இருக்கான்னு நீங்கள் பார்ப்பீங்க. இஸ் இட் வெரி ஃபுல் ப்ரூஃபாக இருக்கான்னு பார்ப்பீங்க. ரெண்டாவது, இந்த கிளைண்ட் இருக்காங்களே அவங்களோட பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்க வெளியே எல்லாருக்கூட எப்படி டீல் பண்ணுறாங்க, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ், கிளைண்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. மூணாவது, அவங்க வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல். ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்ல, மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு தான் ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கரெக்டாக
ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ்ங்கிறது மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு, அதை ஓவர்சி பண்ண வேண்டியது TCWG பொறுப்பு. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். அப்போ மேனேஜ்மெண்ட் அந்த பொறுப்பு எடுத்து நடத்தணும்னா மேனேஜ்மெண்ட்டு ஒரு இந்த சாய்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி, த வே தே எஸ்டிமேட் அண்ட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டு, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணுறாங்களா இல்லை ரொம்ப அக்ரெசிவாக இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு எது ஃபேவரபுளாக வருமோ அந்த மாதிரி அக்ரெசிவ் இன்டர்பிரிட்டேஷன் எடுத்து தேர் நாட் டூயிங் இட் ப்ராப்பர்ன்ற மாதிரி இருக்கா. ஸோ அங்கே வந்து அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இன்டர்பிரேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிறைய அக்கௌண்டிங் பாலிசியாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டு கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அவங்க அக்ரெசிவாக இருந்தாங்கன்னா தட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் யூ டு அக்செப்ட் தெம். பெட்டர் பி கொஞ்சம் தூரமாக இருங்க அவங்கள விட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா, ஒருவேளை அவங்க உங்ககிட்ட வந்து அக்ரெசிவாக பேசி, அக்ரெசிவ் இன் த சென்ஸ் நாட் அடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி இல்லை, பட் அவங்க வந்து தே ஆர் வெரி 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 கீன் ஆன் ரெடியூசிங் த ஃபீஸ் ஆஃப் த ஆடிட்டர் ஆஸ் மச் லோ ஆஸ் பாசிபிள். ஸோ ஒரு ஃபீஸை வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு இறக்க ட்ரை பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு குவாலிட்டியை ஓரியன்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு தெரியலை. அப்போது ஒரு அக்ரெசிவாக வந்து அவங்க நம்மக்கிட்ட ஃபீஸை லோ பண்ணுறதை பற்றியே கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் வந்து ஆடிட்டை பற்றி பேச மாட்டாங்க, அவங்க ஆப்ரேஷன்ஸை பற்றி பேச மாட்டாங்க, அவங்க நம்ம எப்படி ஆடிட் கண்டக்ட் பண்ணணும் அந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் ஃபீச்சர்ஸை பற்றி பேசாமல் எப்போ நம்மளை பார்த்தா சார் ஃபீஸ் வந்து குறைக்க முடியுமா கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா தட் இஸ் நாட் அ குட் சிக்னல் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ பேட் சிக்னல். என்னது உங்ககிட்ட வந்து ஒரு என்னோட ஃபீஸை குறைக்க முடியுமா, உங்கள் ஃபீஸை குறைச்சிக்க முடியுமான்னு கேட்குறது ரொம்ப அக்ரெசிவான பேட் பிஹேவியர். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கில் லிமிட்டேஷன் கொடுக்குற அளவுக்கு சார் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பட் ஸ்டில் இன்வென்ட்ரி மட்டும் உங்களால் பார்க்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல சார், ஏன்னா அதுவே பார்டரில் இருக்குது சார், அப்படி சார் இப்படி சார், இல்லை இங்கேருந்து 12 மணி நேரம் தூரமாக இருக்குது சார், நீங்கள் அதை மட்டும் பார்க்க முடியுமா என்னமோ ஏதோ தெரியல, அந்த மாதிரி உங்ககிட்ட இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா இஃப் யூ ஹேவ் any indications of an inappropriate limitation in the scope of work, நம்ம பண்ண வேண்டிய அந்த ஆடிட்டோட ஸ்கோப்பில் அவங்க ஏதோ ஒரு லிமிட்டேஷனை செலுத்திக்கிட்டே வராங்கன்னு தோணும் போது நீங்கள் கொஞ்சம் உஷாராயிடுங்க. அதே மாதிரியே உங்களுடைய அந்த கிளைண்ட்டு ஒருவேளை மணி லாண்ட்ரிங்லையோ இல்லை அதர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையோ இருப்பாங்களோன்னு உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அந்த கிளைண்ட்டை அக்செப்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நார்மலாக சோஷியல் மீடியாவில், நியூஸ் பேப்பரில், அதர் நியூஸ் மீடியாவில் பாருங்கள், அவங்கள பற்றி ஏதாவது பேட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு அவங்களோட அந்த டிஸ்ரெப்யூட் கொண்டு வர அளவுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் ஆர் அந்த கம்பெனியை பற்றி இஃப் யூ ரீட் எனிதிங் பேட் இந்த நியூஸ் மீடியாவில் இல்லை நியூஸ் பேப்பரில் இல்லை சோஷியல் மீடியாவில் இஃப் யூ கம் அக்ராஸ் எனி என்ன சொல்கிறது அவங்க மேலே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னும், இல்லை அவங்களோட கஸ்டமர்ஸ் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், குவாலிட்டி மேலே அவங்க ப்ராடக்டோட குவாலிட்டி மேலே ஏதோ சண்டை நடந்திருக்கு அப்படின்னும் போது நீங்கள் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் தோஸ் ஆர் இண்டிகேஷன் சேயிங் தட் த மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ப்ராப்பர் இன் ஹேண்ட்லிங் திங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தீஸ் ஆர் த 6 areas which you have to keep it in your mind to decide. ஓகே, ஒரு மேனேஜ்மெண்ட்டோட இன்டெகிரிட்டியை நான் டெஸ்ட் பண்ணணும்னா நம்பர் 1 அவங்க ரெப்புடேஷன் பார்க்கணும், நம்பர் 2 அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் எப்படி பார்க்கணும், நம்பர் 3 அவங்க அக்கௌண்டிங் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். 4வது வந்து என்னோட ஃபீஸ் அவங்க ரொம்ப கம்மி பண்ணுறதுலேயே குறியாக இருக்காங்களான்னு பார்க்கணும், அது ஒரு பேட் சிக்னல். அப்புறம் லிமிட்டேஷன் ஆஃப் ஆடிட் இருக்குல்ல, அந்த ஆடிட்னு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அது வேறு. பட் எங்கள் ஆடிட்டோட ஸ்கோப்பையே இவங்க லிமிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருந்தாலோ, இல்லை மணி லாண்ட்ரிங் அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தோணினாலோ தயவு செஞ்சு அந்த ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான். அதில் இந்த 6 மேட்டரை பார்த்துட்டு அவங்களை விட்டுட்டு ஓடி வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் a 3 mark question. ஈஸியாக நீங்கள் செக்யூர் பண்ணிடலாம், 3 to 4 marks இதுலேருந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துட முடியும். ஓகேவா? லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் question. Question number 49. M Motors is a leading Indian automobile manufacturer with many offerings across commercial, passenger, electric vehicles. The company is pioneering India's electrical vehicle transition and enjoys a considerable advantage as one of the fastest growing automotive markets. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. GR and Associates have been appointed as its statutory auditors. J&K are newly appointed audit assistants in the firm and they are a part of engagement team constituted for the purpose of this company's audit. However, அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் when they are confused about what such an audit tends to achieve. ஒன்றும் இல்லை, ஆடிட்டோட ஸ்கோப் என்னன்னு கேட்குறாங்க, ஆடிட்னா என்னன்னு கேட்குறாங்க. they perceive audit அப்படிங்கிறது கேரண்டின்னு நினச்சிக்கிறாங்கன்னா அகேன்ஸ்ட் எரரே நடக்காது, ஃப்ராடே நடக்காது. அப்படி எரரும் ஃப்ராடும் நடந்தால் கண்டிப்பாக ஆடிட்டர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு, 100% கேரண்டியே கொடுக்கணும் ஆடிட்னா அப்படின்னு அந்த புதுசாக வந்திருக்கிற 2 பசங்களும் நினச்சிக்கிறாங்க. Do you agree with the perception of the assistants? அப்படின்னா
என்ன ரீசனிங் சொல்லுங்கள். இல்லை இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு அக்ரி வித் பர்செப்ஷன் ஆஃப் த நியூ ஜாயினிஸ், இல்லைப்பா இது தப்பு, அப்ஜெக்டிவ் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் வந்து கேரண்டி கிடையாதுமா, அது ரீசனபிள் அஷூரன்ஸ் தான், ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுத்தா அது பேர் ஆடிட்டு. அதே மாதிரி இன்னொரு அஷூரன்ஸ் இருக்குது, லிமிடெட் அஷூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே நம்ம ரெவ்யூ பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட் தான். அஷூரன்ஸ்னால் கேரண்டி கிடையாது. த ஆடிட்டர் வில் நெவர் கிவ் அ கேரண்டி தட் ஆல் த பாசிபிள் உள்ளே இருக்கக்கூடிய எரரையும் ஃப்ராடையும் நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தருவோன்னு எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அந்த 2 பேருக்கும் புரிய வைங்கன்னு சொல்கிறாங்க. இது சும்மா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்பர் 1, in conducting audit of FS, the objectives of the auditor in accordance with SA 200 என்ன சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் தெரியுமா, 4 விஷயத்தை பேசணும். நம்பர் 1, objectives of overall objectives of independent auditor. நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், நம்ம to obtain reasonable assurance that the financial statements taken as a whole or free from material misstatement. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த பாயிண்டில் நீங்கள் ஃபுல்லாகவே என்ன எழுதிடணும், இந்த பாயிண்ட் தான் இட் இஸ் தி என்ன சொல்கிறது, இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 2 பாயிண்ட் தான் அப்ஜெக்டிவ். இதை வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு 10 தடவை எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த 2 பாயிண்ட்ஸ் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன் கவனிங்க. நம்பர் 1, to obtain reasonable assurance that the financial statement taken as a whole are free from material misstatement whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with applicable FRF, and to report and to communicate as per essays in accordance with the auditor's findings. இதுதான் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட் ஆஸ் பர் SA 200. இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னென்ன வார்த்தைகளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுக்க போகிறோமே தவிர கம்ப்ளீட் அஷூரன்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. ஆல்சோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்க போகிறாங்களே தவிர ஒரு சின்ன மிஸ்டேட்மெண்ட்டு தான் உடனே வந்து நம்ம பேட் ரிப்போர்ட் கொடுக்க போகிறது இல்லை. அடுத்தது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்க. மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேன் ஹேப்பன் டியூ டு ஃப்ராட்னாலையும் நடக்கலாம், எரர்னாலையும் நடக்கலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்போ மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியல் ஆகணும், ஒரு த்ரெஷோல்டு லிமிட்டுக்கு மேலே போகுது. ஒரு த்ரெஷோல்டு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஆகும்னா, யூசர்ஸ் ஆஃப் த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட முடிவெடுக்கிற தன்மையை பாதிக்கும் போது அது மெட்டீரியல்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 4வது பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் FRF படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இப்போ கம்பெனிஸ் அட் 2013 ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரியாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆடிட் பண்ணுற அந்த விஷயத்தோட அப்ஜெக்டிவ் முடியல, யூ ரியலி ஹாவ் டு ப்ரிப்பேர் அன் ஆடிட் ரிப்போர்ட். அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் நீங்கள் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கம்யூனிகேட்டும் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களோ ஆடிட் பண்ணி அந்த ஃபைண்டிங்ஸை வச்சும் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் பேஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரிப்போர்ட்டும் பண்ணிவிட்டு அதை கம்யூனிகேட்டும் பண்ணணும். இதை ஒவ்வொரு பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஆடிட்டர் அப்ஜெக்டிவ் இஸ் டு கெட் தி ரீசனபிள் அஷூரன்ஸ். இப்போ ரீசனபிள் அஷூரன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், ரீசனபிள் அஷூரன்ஸ் இஸ் டு பி டிஸ்டிங்விஷ்டு ஃப்ரம் அப்சல்யூட் அஷூரன்ஸ். அப்சல்யூட் அஷூரன்ஸ்னா கம்ப்ளீட் அஷூரன்ஸ் ஆர் கேரண்டி, ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஹவவர் ரீசனபிள் அஷூரன்ஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் கேரண்டி, இட் இஸ் அ ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் இட் டாக்ட் அபவுட் ரீசனபிள் அஷூரன்ஸ்னா என்னன்றதை பற்றி பேசியிருக்கு. செகண்ட் பேராகிராஃப் எதை பற்றி பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடிட்டர் ஒரு ஆடிட்டை பண்ணும்போது அவருக்கான ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் அண்ட் ஸ்கில்லை வச்சு அவர் பண்ணுவார். பட் கம்ப்ளீட்டாக ஒரு ஆடிட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆடிட்டே பண்ணுவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் தான் கன்க்ளூஷன்ஸ் ட்ரான் அண்ட் ஒப்பீனியன் இஸ் ஃபார்ம்டுன்னு செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது அண்ட் ஆடிட்டர் பர்ஃபார்ம்ஸ் ஆடிட் பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். இன்னொன்று ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுக்க முடியும், அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கை ஃபாலோ பண்ணாலும். 3வது பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எரர்னாலையும் நடக்கலாம், ஃப்ராட்னாலையும் நடக்கலாம், ஆர் 2த்துனாலையும் நடக்கலாம். ஆடிட்டர் வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் இங்கே எடுக்க போகிறாரே தவிர அப்சல்யூட் அஷூரன்ஸ் எடுக்க போல அப்படின்றது இங்கே சொல்லிடுவாங்க. டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் வெதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் வெதர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டேக்கன் அஸ் அ ஹோல், இந்த பாயிண்ட்டை எத்தனை வாட்டி இந்த ஒரு ஆன்சரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஒரே ஆன்சரில் எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்க? I'll show you. இங்கே ஒரு தடவை கொடுத்துருக்காங்களா, இருங்க இதில் முதல்ல டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் எத்தனை தடவை அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக. இங்கே பாருங்கள், டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் வெதர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டேக்கன் அஸ் அ ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேக் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். இது ஒரு தடவை கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் 2வது இந்த இடத்துல பாருங்கள், இன்னொரு வாட்டி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், obtain reasonable assurance with the FS taken as a whole of free from material misstatement. இது ஒரு தடவை கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் obtaining reasonable assurance that the FS taken as a whole of free from material misstatement enables auditor to express opinion
FS is prepared in accordance with all material aspects. இங்கே கொடுத்துருக்காங்களே இதே பேராகிராஃப் தான் இந்த ஃபஸ்ட் இயரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதே பாயிண்ட்டை திருப்பி கொடுத்துருப்பாங்க. இது இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த பேராகிராஃபை எத்தனை வாட்டி நீங்கள் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா அந்த லைன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். டு obtain reasonable assurance about whether the FS taken as a whole or free from due to error, fraud, thereby enabling the auditor to express an opinion. FS is prepared in all material. இந்த மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ் திருப்பி இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஆர் ப்ரிப்பேர்ட் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட். ஒரே பேராகிராஃபை 4வது வாட்டி சொல்லியிருக்காங்க. ஃபைனலி என்ன சொன்னாங்க, அந்த ஒப்பீனியன் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஹி அப்டைன்ஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படிங்கிறத அத்தனை இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேராகிராஃபை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் கதை விட்டுக்கலாம். டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ் about whether the financial statement taken as a whole or free from material misstatement, whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion based on whether the FS are prepared in all material respects in accordance with the applicable FR and to report and to communicate as per SA and in accordance with the auditor's findings. அவ்வளோதான். இதை ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்சரே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ the perception of the assistant வந்து is not proper because the audit of FS doesn't seek to provide guarantee கொடுக்க மாட்டோம். we only give them reasonable assurance ன்னு சொல்லுவோம். ஓகேவா? Today's last question. Okay, question number 50. Standards on auditing அப்படிங்கிறது audit of historical financial information நடக்கும். whereas standards on review engagements apply in review of historical financial information. உண்மையான்னு கேட்குறாங்க. ஆமாம் உண்மைதான். எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, தாராளமாக கொடுக்கலாம். SRE 2400 இருக்குது, 2410 இருக்குது. அது ரெண்டுத்தையும் SREக்கு கொடுத்துடலாம். SAEக்கு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. SA 500 கொடுங்க. சாரி, SAEன்ற SAக்கு நீங்களே கொடுங்க. எக்ஸாம்பிள் SA 500, SA 200, SA 230 ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஓகேவா? சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸாக கொடுங்க. ஓகே, அதே மாதிரி SA 315 எல்லாருக்குமே தெரியும். ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வித் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். இல்லை சிம்பிளாக வேணும் அப்படின்னா ஆடிட் சாம்பிளிங் கொடுங்க. SA 530. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 5 ஷார்ட்டான எஸ்ஏவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா அழகாக எழுதிட்டு போயிடலாம். இப்போ சொல்லுங்கள், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னா என்னது? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கிறது ஆடிட் ஆஃப் HFI, ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். வேறு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ எங்கேஜ்மெண்ட்ஸுங்கிறது ரிவ்யூ. ஆமாம், கொஷினை திருப்பி அப்படியே எழுதியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கிறது வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட். இதான் ஃபஸ்ட்டு கீவேர்டு, ரீசனபிள் அஷூரன்ஸ். ஆனால் ரெவ்யூங்கிறது லிமிட்டட் அஷூரன்ஸ் தான் அப்படின்றத எழுதியிருக்கேன். அப்புறம் HFIனா என்னதுன்னா அது பாஸ்ட் பற்றின ஒரு விஷயம். ஓகே, ஆல் த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் இன் த பாஸ்ட் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் த பாஸ்ட். இது செகண்ட் கீவேர்டு. ஃபஸ்ட்டு கீவேர்டு ரீசனபிள் அஷூரன்ஸ் அண்ட் லிமிட்டட் அஷூரன்ஸு. இங்கே பாஸ்ட்டுங்கிறது ஆடிட்டும் சரி ரெவ்யூவும் சரி ரெண்டுமே பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பற்றி பேசுகிறது தான். அதனால் ரெண்டுமே ரிலேட்டட் டு HFI தான் சொல்லிடுங்க. ஓகேவா? ஆடிட் அப்படிங்கிறது ரீசனபிள் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட், வேற ரெவ்யூங்கிறது லிமிட்டட் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? எங்கன்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்னு எடுத்திருக்காங்கல்ல, ஆடிட் எடுக்கும் போது ஆடிட் விசஸ் ரெவ்யூ. ஆக்சுவலி ஏன்னா இது குழந்தை பிள்ளை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆடிட் விசஸ் ரெவ்யூ டிஃப்ரென்சேஷன் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது புக்லேயே இருக்குது. ஃபஸ்ட் சாப்டர்லேயே நீங்கள் போய் பாருங்கள், ஆடிட் அண்ட் ரெவ்யூக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்போம். இது ரீசனபிள் அஷூரன்ஸ், இது லிமிட்டட் அஷூரன்ஸ். ஓகேவா? இதோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், இதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட். இதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான், இதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இந்த இடத்துல நீங்கள் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியாவது அந்த ஆடிட் ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிஸ்க்கை வந்து டு த பாசிபிள் எக்ஸ்டென்ட் லோவாக வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரிஸ்க்கை ரொம்ப லோவாக வைக்கவே முடியாது உங்களால். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்டில் அந்த ஆடிட் ரிஸ்க்கை ரொம்ப லோவாக வைக்க முடியாது. ஏன்னா 6 நாளில் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். பெரிய அளவில் ஆடிட் ரிஸ்க்கு லோவாக வைக்க முடியாது. கொஞ்சம் இது கம்பேர் பண்ணும்போது ஆடிட் ரிஸ்க் வந்து இங்கே வந்து லோ ஆஸ் மச் லோ ஆஸ் பாசிபிள். இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. இங்கே ஆடிட் ரிஸ்க் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக தேர் கம்பேரிங் தேர். லுக் அட் த ஃபைல் ஹியர். இங்கே பாருங்கள், ஆடிட் ரிஸ்க் அதாவது ஆடிட் ரிஸ்க்குன்னு சொல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆடிட் ரிஸ்க்குனா இங்கே ரெவ்யூ சொல்ல முடியாது இல்லையா, இங்கே ஆடிட் ரிஸ்க்குன்ற வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கே எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க்கு வேணால் ரெண்டுத்துக்கும் காமனாக வச்சுக்கலான்னு எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க்குனா என்ன? வாட் இஸ் எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க்கு? ஆடிட் ரிஸ்க் தான் எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க். வாட் இஸ் ரிஸ்க் அப்படின்னு கேட்டால், நல்லா இல்லாத போண்டாவை, டர்ட்டி போண்டாவை நீங்கள் சூப்பர்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லையா, இல்லை அதுதான் பிரச்சனையான்னு கேட்டால் இதுதான் பிரச்சனை. நல்லா இல்லாத போண்டா இஸ் பேட் போண்டாவை நீங்கள் குட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா there you are going to meet up with the risk because நல்லா இல்லாத போண்டாவை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா மேனேஜ்மெண்ட் உங்களை கூப்பிட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜாலி சார் சூப்பர், அடுத்த வருஷமா நீங்கள் தான் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க் ஆர் எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க்? எங்கேஜ்மெண்ட் ரிஸ்க் or audit risk is a situation where I have given inappropriate opinion when the financial statements are actually materially misstated. இங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் பர்வேசிவ்னஸ் எல்லாமே இருக்கும் போதும் நான் இங்கே போய்ட்டு என்ன சொல்லிடுறேன், ஐம் கிவிங் inappropriate opinion.
அப்ராப்ரியேட்டாக இந்த இடத்துல நான் என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்கணும், டர்ட்டியாக இருந்தால் பேடுன்னு கொடுத்துருக்கணும், ஆனால் நான் இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் கொடுத்துறேன், குட்னு கொடுத்துறேன். ஸோ திஸ் இஸ் த ரிஸ்க் இன்வால்வ்டு. இந்த ரிஸ்க்கை ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் நான் லோவாக மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டு நான் எடுத்தேன்னா அங்கே ரொம்ப லோவாக வச்சுக்க முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம் டு ரெடியூஸ் த என்கேஜ்மெண்ட் ரிஸ்க் ஆஸ் மச் லோ ஆஸ் பாசிபிள். எனக்கு டைம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, வேறு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் லிமிடெட் அஷூரன்ஸ் அங்கே இருக்குங்க, லோ லெவலில் வச்சுப்பாங்க. என்கேஜ்மெண்ட் ரிஸ்க் ஒன் அக்செப்டபிளி லோ லெவல் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுப்பாங்க. ஓகே, ஆடிட்டில் ரெவ்யூவில் அவ்வளோலாம் வந்து கம்மி பண்ண முடியாது. ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அக்செப்டபிள் லெவலில் வச்சுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன எழுதணும், ரிடக்ஷன் இந்த இடத்துல பாருங்கள், என்கேஜ்மெண்ட் ரிஸ்க் வந்து இங்கே லோவாக இருக்கும், இங்கே மாடரேட்டுங்கிறதுக்கு பதில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, அக்செப்டபிள் லெவலில் இருக்கும். ஓரளவுக்கு டாலரபிள் லெவலில் இருக்கும், அவ்வளோதான், அக்செப்டபிள் லெவலில் இருக்கும். ஏன்னா இது வந்து என்கேஜ்மெண்ட் ரிஸ்க் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் 90 நாள் எடுத்து ஆடிட் பண்ணுவாங்க. போதுமான அளவு டைம் இருக்கும் ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு. ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுத்தா தான் ஆடிட் ரிஸ்க்கை லோவுக்கு கொண்டு வர முடியும். லிமிடெட் அஷூரன்ஸ் கொடுத்தா எப்படி நீங்கள் லோ லெவல் கொண்டு வர முடியும் ஆடிட் ரிஸ்க்கை, ஒரு என்கேஜ்மெண்ட் ரிஸ்க்கை கண்டிப்பாக அக்செப்டபிள் லெவல் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும், அதுக்கு மேலே கொண்டு வர முடியாதுங்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கிறது வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இஷ்யூஸில் வரும். ஏன்னா ஃபீல்ட் ஆஃப் ஆடிட்டிங் இன்க்ளூடிங் ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸில் ஆரம்பித்து ஆடிட் எவிடன்ஸ், ஆடிட் சாம்பிளிங், கோயிங் கன்சர்ன் ஏகப்பட்ட விஷயத்தை கவர் பண்ணும். ஆனால் ரெவ்யூங்கிறது அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டேரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு போயிட்டாங்க. எஸ்ஏக்கு பல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. எஸ்ஏ 500 எழுதிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன, இது வந்து எஸ்ஆர்இ 2 தான், 2400 2410 2 தான் இருக்குது ரெவ்யூவே. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஆர்இ 2400 2410 தவிர வேறு எதுவுமே ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்ஸே இருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணி இந்த 2 படிச்சு தான் ஆகணும். இந்த 2 படித்து வச்சுக்கோங்க பேரை. எஸ்ஏ வந்து நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். அந்த 230 ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஈஸியாக தான் இருக்கும், 500 ஈஸியாக இருக்கும், 530 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன், சூப்பர், அவ்வளோதான். ஒரு தடவை பார்த்துக்கோங்க, கடகடன்னு பார்த்துக்கோங்க. வித் திஸ் we are finishing the entire 5 questions starting from 46லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய 5 questions பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக முடிச்சது என்னென்னா பேங்க் ஆடிட்டில் அந்த ட்ராயிங் பவர் கேல்குலேஷன் என்னங்கிறதே இன்றைக்கி நமக்கு டைம் கிடச்சதுனால ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே. ஓகே, பபாய்.